योऽन्तः प्रविश्य मम वाचमिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यांश हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान्नमो भगवते पुरुषाय तुभ्यम्. விசார சங்கிரகம் அப்படின்னு பகவான் எழுதி கொடுத்த ஒரு நூல் இருக்கு. அதுல முடிவில் பகவான் சொல்றது, சாத்விக ஆகாரம் உட்கொண்டு திருட முயற்சியுடன் சர்வா அனர்த்தத்துக்கும் ஹேதுவான நான் எனும் மனோவியாபாரத்தை நீக்கிவிடுவது நம்மால் இயன்ற காரியம். நான் என்பதை அன்றி நினைப்பும், நினைப்பை அன்றி பிரமையும் உண்டாகுமா? ஆதலால் ஆன்மத்தியானம் அனவரதம் செய்து நீ மேன்மையாம் வீட்டின்பம் மேவு. இதுவே இந்நூற்கருத்து அப்படின்னு அந்த விசார சங்கிரகத்தில் முடிவு வாக்கியம். இதுல சாதகர்களுக்கு பெரிய ஒரு உபதேசத்தை பகவான் கொடுக்கிறது. சாத்விக ஆகாரம் உட்கொண்டு திருட முயற்சியுடன் சர்வ அனர்த்தத்துக்கும் ஹேதுவான நான் எனும் மனோவியாபாரத்தை, அது ஒரு மனோவியாபாரம், இட் இஸ் ஒன்லி எ தாட், நீக்கிவிடுவது நம்மால் இயன்ற காரியமே அப்படிங்கிறது. அது நமக்கு முடியும், செய்யலாம், செய்யணும். அப்படி செய்தால்தான் பிரமை விலகும், வாழ்க்கை பூர்ணமாகும். அப்படிங்கிறதோடையே தான் விசார சங்கிரகத்தை பூர்த்தி பண்றது. ஆத்ம தியானம் அனவரதம் செய்து நீ மேன்மையாம் வீட்டின்பம் மேவு. அனவரதம் ஆத்ம தியானத்தை பண்றதுக்கு இருக்கிற வழி, ஆத்மாவோட ஸ்வரூபம் என்ன, கிம் ஸ்வரூபமிதி ஆத்மதர்ஷனே அவ்யயாபவா பூர்ண சித் சுகம். கிம் ஸ்வரூபம் இத்தியாத்மதர்ஷனே, ஸ்வரூபம் என்ன அப்படின்னு உள்நாட்டம் பழக, அதையே இன்னொரு விதமா நான் யாரு, நான்கிறது என்ன அப்படின்னு நாட, நான்கிறது உபாதி சம்பந்தமில்லாத சுத்த சைதன்யமாக பிரகாசிச்சு அந்த இடைவிடாம அந்த அனுபவத்தில் இருப்பதே ஆத்ம தியானம் அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் இதை உபதேசம் பண்ணி அதுக்கப்புறம்தான் விசாரத்துக்கு அனுகூலமான சாதனைகளை எல்லாம் சொல்லி நேற்றுக்கு நாம பார்த்தோம். முக்தியில விருப்பம் இருக்கிறவர்கள் சாஸ்திரங்கள் பல விதத்துல சொல்லக்கூடியதான தத்துவங்கள் முதலானதெல்லாம் தெரிஞ்சுக்கணுமா அப்படின்னு கேட்கிற போது, படிக்கணும் அப்படின்னு ஆசை இருக்கிறவாளுக்கு படிப்பு, யாருக்கு முக்தி இச்சை வந்துடுத்தோ முமுக்ஷுக்களுக்கு கிரந்தான் நாபியசேன் பகூன் அப்படின்னே இன்ஸ்ட்ரக்ஷன். ரொம்ப கிரந்தங்களை எல்லாம் அபியாசம் பண்ணாதே, மோட்சசாஸ்திரத்தை தவிர வேற எதையும் அபியாசம் பண்ணாதே, மோட்சசாஸ்திரத்தை ஜாகிரதையா சிரவணம் பண்ணி சாரத்தை கிரகிச்சுக்கோ. இப்படி எல்லாமே அதுக்கு உபதேசம் பண்றோம். அதே பகவான் இங்கே குப்பையை கூட்டி தள்ள வேண்டிய ஒருவன் அதை ஆராய்வதால் எப்படி பயனில்லையோ, அப்படியே தன்னை அறிய வேண்டிய ஒருவன் தன்னை மறைத்துக் கொண்டிருக்கும் அன்னமயம், பிராணமயம், மனோமயம், விஞ்ஞானமயம், ஜாகிரத், சொப்பனம், சுஷுப்தி எல்லாத்தையும் சேர்த்து தள்ளிவிடாமல் அவை இத்தனை என்று கணக்கிடுவதாலும் அவற்றின் குணங்களை ஆராய்வதாலும் பயனில்லை. பிரபஞ்சத்தை ஒரு சொப்பனத்தை போல் எண்ணிக்கொள்ள வேண்டும். இதுக்கு சொப்பனத்தை போல் எண்ணணும்னாக்கா, இல்லாட்டா நம்ம கவனத்தை பூரா அது தின்னுடும். எது நமக்கு உண்மையோ அங்க போய் நம்ம மனசு அட்டென்ஷன் அங்க போயிட்டு இருக்கு.
உலகம் சத்தியம் அப்படின்னு இருக்கிறது கவனம் உலகத்துக்கு போயிட்டு இருக்கு. அதனால ஆத்மாவில ஸ்ரத்தைய திருப்பி விடணுமானா மீதி எதுவும் நமக்கு முக்கியம் இல்லாம ஆகணும். தேகாத்மபாவம் அற்று எண்ண அலைகள் இற்று ஆத்ம தீர்த்தத்துள் தோய் அப்படின்னு ஒரு இடத்துல பகவான் சொல்றது. தேகாத்மபாவம் அற்று எண்ண அலைகள் அற்று தேகாத்மபாவம் இற்று ஆத்ம தீர்த்தத்துள் தோய். ஆத்ம தீர்த்தத்துல உன் மனசை போய் தோச்சிடு அப்படின்னு. அதுக்கு அந்த எண்ண அலைகள் இற்று போனமானால் வெளி விஷய நாட்டம் இருக்கிற எண்ண அலைகள் வந்துட்டே இருக்கும். வெளி விஷயங்கள்ல ராகத்வேஷம் இருக்கிற வரை எண்ணம் வராம இருக்கவே இருக்காது. இதுலயா எண்ணம் தாட்ஸ்னா வாட் இஸ் இட் மேட் ஆஃப்? இட் இஸ் மேட் ஆஃப் அட்டாச்மெண்ட் அண்ட் அவர்ஷன். இப்போ நீங்கெல்லாம் இருக்கீள், எனக்கு ரெஜிஸ்டர் ஆகாது. யார்கிட்டையாவது அட்டாச்மெண்ட் இருக்கான்னா அவ முதல்ல எனக்குள்ள ஒரு இம்ப்ரெஷன் வரும். யாருக்கிட்டையாவது எனக்கு வெறுப்பு இருக்கானா முதல்ல அவ உருவம் என் மனசுல வந்து ஒரு இம்ப்ரெஷன் பண்ணும். இது ரெண்டும் இல்லையானா சும்மா இந்த சேருக்கும் உங்களுக்கும் வித்தியாசம் இல்லை. எப்போ வந்து அதுல அட்டாச்மெண்ட் அவர்ஷன் இருக்கோ, ராகத்வேஷம் இருக்கோ, வெறுப்பு விருப்பு இருக்கோ, அப்போ மனசுல வந்து அது அலை மோதுறது, மனசுல வந்து அது குடியேறி இருக்கு இல்லையா? அப்போ இதை சொல்லி சொப்பனம் மாதிரி தீர்க்கஸ்வப்பனமிமம் வித்தி அப்படின்னு வாசிஷ்டம். அதேதான் பகவான் இங்க சொல்றது. தீர்க்கஸ்வப்பனம் அப்படின்னு பேரு ஜாகிரத். சொப்பனம் வந்து ஒரு நாள் நேற்றுக்கு ராத்திரியோட முடிஞ்சு போச்சு. இது கொஞ்சம் கூட ஒரு லாங்கர் ஸ்பேன், அவ்வளவுதான். அனந்தமான காலத்தை பார்க்கிற போது இதுவும் க்ஷணிகம்தான். இனிமே சொப்பனத்துல நிறைய டைம் வந்து 5 ஒரு சொப்பனமும் ஒரு 1.5 மினிட்டுக்கு மேல இருக்காதாம். ஆனா நம்ம என்னெல்லாம் பார்க்கிறோம் இல்லையா, எத்தனை நேரம் பார்க்கிறோம். அந்த மாதிரி அனந்த காலம்ங்கிறது ஒரு க்ஷணத்துல போயிடும். தீர்க்கஸ்வப்னம் இமம் வித்தி அப்படி. இது தீர்க்கஸ்வப்னம்பா. இப்ப நமக்கு முடிஞ்ச காலம் எல்லாம் சொப்னம் தானே. நேற்றைய பிரவச்சனங்கிறது இன்னைக்கு இட் இஸ் ஒன்லி a dream. There is no difference between the dream that I saw yesterday and the talk which I attended yesterday. ரெண்டும் இப்ப it is only in your memory. Some part of it is there still in memory, some part is not there. அவ்வளவுதான். சிலதெல்லாம் இருக்கு, சிலது இல்லை. நேற்றுக்கு ராத்திரி பார்த்த கனவுக்கும் நேற்றுக்கு சாயந்தரம் கேட்ட பிரவச்சனத்துக்கும் ஒன்றும் இப்போதைக்கு வித்தியாசம் இல்லையே. ரெண்டும் ஞாபகம் கொஞ்சம் இருக்கு, ஞாபகம் கொஞ்சம் இல்லை. கொஞ்சம் புத்தி கோளாறு வந்ததுதான் ரெண்டையுமா கன்ஃபியூஸும் பண்ணிட்டு விடுவோம். சொப்பனத்தையும் நடந்த இன்சிடென்ட்டும் ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லாம கன்ஃபியூஸ் பண்ணிட்டு விடுவோம். மெமரியில தான் இருக்கு இல்லையா? இவ்வளவு வருஷம் நம்ம வாழ்ந்தோம்ங்கிறது பூரா வெறுமன நினைப்புல தான் இருக்கே தவிர இப்போதைக்கு இல்லை. இப்போதைக்கு என்ன இருக்கு? இப்போதைக்கு இப்போதான் இருக்கு. இப்போங்கிறது வர்த்தமான காலம், நிகழ்காலம். அந்த நிகழ்காலம்ங்கிறது ஈஸ்வர ஸ்வரூபம். நிகழ்காலத்துலதான் ஆத்மாவை தெரிஞ்சுக்க முடியும். கடந்த காலத்துல தெரிஞ்சுக்க முடியாது, வருங்காலத்துல தெரிஞ்சுக்க முடியாது. கடந்த காலம்ங்கிறது முடிஞ்சு போன நிகழ்காலம், வருங்காலம்ங்கிறது வரப்போற நிகழ்காலம். எப்பவுமே அனுபவம்ங்கிறது நிகழ்காலம் தான். அவிச்சின்னமா இடையூறு இல்லாத நிகழ்காலத்துக்கு தான் அனுபவம்னு பேரு. நிகழ்வினை பற்றி இறப்பெதிர்வு நிற்க நிகழ்கால அவையும் நிகழ்வே, நிகழ்வொன்றே இன்று உண்மை. உள்ளது 40. நிகழ்வினை பற்றி இறப்பு எதிர்வு நிற்க. பகவான் அந்த வார்த்தை போடுறத பாருங்க. இதெல்லாம் வேற எங்கேயாவது தமிழ்ல அப்படி போட்டிருக்காளா எனக்கு தெரியாது. பாஸ்டுக்கு பகவான் போட்ட பேரு இறப்பு.
டெட். ஃபியூச்சருக்கு எதிர்பார்த்துட்டு இருக்கோமோ இல்லையோ வரப்போறது எக்ஸ்பெக்டேஷன். ஸோ மெமரி இஸ் பாஸ்ட், expectation is future. Experience is now, present. Experience can never be past, experience can never be future, experience is eternal present. அதுல காலமே இல்லை, டைமே இல்லை. இதுல எப்பவுமே அது பிரசன்ட் தான். அதான் பிரதி போத விதித்தம் மதம். போதம் போதம் பிரதி விதித்தம். எப்பவுமே உணர்வுல அப்பப்போ இருக்கக்கூடிய நிலை. அந்த நிலைய மனசு தொட்டானாக்கா மனசு எதை தொடறதோ அதையெல்லாம் தீன்றதெல்லாம் அசுத்தம் பண்ணிவிடும். அது மனசினால தீண்டப்படுறதுக்கெல்லாம் தீண்டல் இருக்கு. மனசு எதை எதை தொடறதோ அதையெல்லாம் அசுத்தம் பண்ணிவிடும், பணமா பண்ணிவிடும். பிரசன்ட் மொமெண்ட் மனசு தொட்டுதானா பாஸ்ட் ஆயிடுது. மனசு அந்த மொமெண்ட்ல இருக்கிறதுக்குள்ள அது போச்சு. அதுல இருந்தே நமக்கு தெரியும் மனசுக்கு உண்மையை தொடவே முடியாது. உண்மைங்கிறது இது இப்போ அப்படிங்க, அது இப்போங்கிறதுக்குள்ள பாஸ்ட் ஆயிடுது. அப்ப எப்பவும் இருக்கிறது என்னது? இப்போ. இப்போங்கிறது என்னது? நான்கிற அந்த உணர்வு தான் இப்போ. அந்த உணர்வுல மனசு தொடறதுக்குள்ள அது கடந்து போயிடுது. அதனால அந்த எப்போதும் இருக்கக்கூடியதான வர்த்தமான ஸ்வரூபமாயிருக்கிற சம்வித், அந்த சம்வித்தை அது மாத்திரம்தான் உண்மை, மீதி எல்லாமே சொப்பனம்தான். எவ்ரிதிங் எல்ஸ் அதர் than the self is made of the same stuff with which dreams are made of. கிணத்துல ஒரு கல் போட்டா கீழே போக கொஞ்ச நேரம் ஆகும் இல்லையா? அந்த மாதிரி தான். எவ்ரிதிங் அதர் than the self is made of the same stuff with which the dreams are made of. சொப்பனம் பண்ணி இருக்கப்படுற அதே சாமகிரியை வச்சுட்டு தான் ஆத்மாவை தவிர இருக்கிற எல்லா பொருள்களும் படைக்கப்பட்டிருக்கு. சரீரம் ஸ்தூலமான மனசு தான். பிரபஞ்சத்தில் எல்லாம் காணக்கூடியது எல்லாமே அதே பொருள் தான். அது எதுவுமே மனம் இல்லாம எதையுமே தெரிஞ்சுக்க முடியாது. மனம் இல்லாம தெரியப்படுற பொருள் நான்கிற உணர்வு மட்டுமே. அது ஸ்வயம் பிரகாசம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு மட்டும் மைண்ட் இஸ் நாட் எசென்ஷியல், இட்ஸ் நாட் நீடட், இட் இஸ் ஆஃப் நோ யூஸ். அதோட அறிவுத்தன்மையினாலதான் மனசு அறிவுள்ளதா இருக்கே தவிர மனசுக்கு அதுக்கு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால அந்த ஸ்வயம் பிரகாசமா இருக்கிற ஆத்மாவை தவிர எல்லாமே சொப்பனம் போல இருக்கிற பொருள்களே. நனவு தீர்க்கம், கனவு க்ஷணிகம் என்பது தவிர வேறு பேதமில்லை. ஜாகிரத்தில் நடக்கும் விவகாரங்கள் எல்லாம் எவ்வளவு உண்மையாக தோன்றுகின்றனவோ அவ்வளவு உண்மையாகவே சொப்பனத்தில் நடக்கும் விவகாரங்களும் அக்காலத்தில் தோன்றுகின்றன. சொப்பனத்தில் மனம் வேறொரு தேகத்தை எடுத்துக்கொள்கிறது, சூக்ஷ்ம சரீரம்னு பேர். அது ஜாகிரம் சொப்பனம் இரண்டிலும் நினைவுகளும் நாமரூபங்களும் ஏக காலத்தில் நிகழ்கின்றன.
சொப்பனம் பார்க்கறது இப்ப உங்களை எல்லாம் சொப்பனத்துல பார்த்தேன்னா நீங்கள்லாம் இருக்கேள், நான் உட்காந்து பேசுறேன். ஜாகிரத்துல இப்ப எல்லாம் ஆத்மான்னு சொல்ற போது நம்ம ஒரு பூர்வபக்ஷம் கொண்டு வரும், ஒத்துக்க மாட்டோம். ஏன்னாக்கா இதெல்லாம் எப்படி நானா இருக்க முடியும் இல்லையா? வேதாந்தத்துல உபயோகப்படுத்துற ஒரு யுக்தி அது. நம்மளோட இது என்னன்னா, வேதம் சொல்றது, உபனிஷத் சொல்றது ஆத்மைவ இதம் சர்வம்னு சொல்றது. நம்ம அனுபவத்துல வரலன்னு நம்ம சொல்றோம். அதுக்கு நம்மளுடைய லாஜிக் என்னதுன்னா, அதோ உட்கார்ந்து இருக்கிறவாள்லாம் வேற, இந்த டேபிள் வேற, இது மாத்திரம் நான் அப்படிங்கிறோம். சொப்பனத்துல நானே தான் எல்லாமா மாறுறேன், என்னை தவிர ஒரு சாமகிரி கிடையாது. சொப்பனத்துல இந்த நாரதகான சபா ஹால், இங்க இருக்கிற டேபிள், புஸ்தகம் உள்பட நீங்க எல்லாரும், இந்த பக்கம் இருக்கிற நானும், எல்லாமே நான் ஒருத்தன் தான் அந்த ரூம்ல சாமகிரி. நானே இவ்வளவுமா மாறி விட்டு அந்த சொப்பனத்திலேயே யாராவது கேட்கிற போது சொல்றேன், இந்த உபன்யாசம் பண்ற இந்த சரீரம் மாத்திரம்தான் நான், அதெல்லாம் நான் இல்லைன்னு சொப்பனத்துல சொல்றேன். சொப்பனத்துல ஒரு குரு வந்துட்டு என்கிட்ட சொல்றான், இல்லப்பா இந்த நாரதகான சபாவன் நீதான், இங்க கேட்டு இருக்கிறவாளு நீதான், பிரவச்சனம் பண்றவனு நீதான், இப்ப நான் உங்ககிட்ட பேசுறேனே இந்த நானும் நீதான், உன்னை தவிர ஒரு சாமகிரி இல்லை, இது நீ முழிச்சுக்கிற போது உனக்கு தெரியும் அப்படிங்கிற போது இதெல்லாம் என்னால ஒத்துக்க முடியாது, இது மட்டும்தான் நான் அப்படின்னு சொல்றேன் இல்லையா? ஜாகிரத்திலேருந்து யாருக்காவது என்னோட ட்ரீம்குள்ள எட்டி பார்க்க முடியுமானால் என்னுடைய அவித்தியை நன்னா தெரியும். ஆனா அது முடியாது, அதுக்குள்ளேயே தான் எல்லாரும் இருக்கா. முழிச்சுக்கிற போது எனக்கு தெரியறது அகமேவ ஆசமக்ரே, நான் மட்டும்தான் இருந்தேன், நானே தான் எல்லாமா இருந்தேன், என்னை தவிர அந்நியமான ஒரு சாமகிரி இல்லை. அங்க பிரவச்சனம் கேட்டவாளும், பிரவச்சனம் பண்ணினவனும், உபன்யாசமும், புஸ்தகமும், அங்க இருந்த மைக்கு, விளக்கு, ஸ்டேஜ், என்னென்ன இருக்கோ எல்லாமே நான் தான். அங்க இருக்கிற டைம், ஸ்பேஸ் எல்லாமே நான் தான். என்னை தவிர அந்நியமான பொருள்கள் எதுவும் இல்லை அப்படின்னு யுக்திக்கு தெரியறது இல்லையா? அந்த மாதிரி முழிச்சின்றவனுக்கு அது தெரியற மாதிரி ஞானத்திலையும் இது தெரியறது. சொப்பனத்துல மனசே எல்லா தேகத்தையும் எடுத்துக்கிறது, சொப்பனத்துல மனசே நினைவுகளும் நாமரூபங்களும் ஆக ஒரே காலத்துல உதிக்கிறது, சப்ஜெக்டும் ஆப்ஜெக்டும் ஒரே டைம்ல வருது, விஷயமும் விஷயும், அனுபவிக்கிறவனும் அனுபவிக்கப்படுற பொருளும் ஒரே டைம்ல தோன்றி மறையிறது. இப்படின்னு பகவான் சொல்றது பெரிய வித்தியாசம் கிடையாதுப்பா. இந்த பிரமாண பிரமேய விவகாரங்கள் ஜாகிரத்திலையும் சொப்பனத்திலையும் சமானம். அதானது நான் காணப்படுற பொருள், என்னுடைய ஈடுபாடு, அதுல இருக்கிற ஈடுபாடு எல்லாமே வேக்கிங் ஸ்டேட்ல எப்படி இருக்கோ அந்த மாதிரி தான் ட்ரீம் ஸ்டேட்லையும், ஒரு வித்தியாசம் இல்லை. சொப்பனத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் ஜாகிரத்திலையும் அந்த மூமெண்ட் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. கிரியாகாரக கலாபங்கள்லாம் ஒரே மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. திரஷ்டா, திருஷ்யம், தர்சனம் எல்லாம் ஒரே மாதிரி தான், ஒரு வித்தியாசமும் இல்லை. சத்தியத்தை அறிகிற போது, இதுக்கு அதிஷ்டானத்தை தெரிஞ்சுக்கிற போது இது மூணும் ஒரே சமயத்துல மறைஞ்சு விடுறது. தெரிஞ்சுக்கிறவனும் தெரிஞ்சுக்கப்படுற பொருளும் அந்த தெரிஞ்சுக்கிறதும் ஒரே சமயத்துல மறைஞ்சு கேவலமான ஞப்தி உணர்வு தானே தானாக பிரகாசிக்கிறது. அதனால ஆத்மாவை, அந்த உணர்வை தவிர இருக்கக்கூடிய எதையுமே இம்பார்ட்டண்டா நாம நினைச்சுட்டோம், ஆனால் ஆத்ம விசாரம்ங்கிற சாதனைய பழக முடியாது. அந்த உணர்வை தவிர எதுல நாம மனசை வச்சாலும் ஆத்ம விசாரத்தை பழக முடியாதுங்கிறதுனால பகவான் அதுக்கு ஒரு அனுகூலமா ஒரு உபதேசத்தை கொடுக்கிறது. அந்நியத்துல மனசை வைக்காதே, ஆத்மாவிலேயே மனசை வை. தமேவைக்கம் ஜானத ஆத்மானம், ஆத்ம விசாரத்தை பண்ணு இப்படி சொல்றது. அப்ப இதெல்லாம் உலகத்தை பத்தி என்ன பண்ணணும் அப்படிங்கிற போது அது சொப்பனம் மாதிரி நினைச்சுக்கோ.
அந்நியமா எதுலையுமே கவனத்தை விடாம நீ உங்ககிட்டே பூரா அட்டென்ஷனை போடு. அட்டென்ஷன் பூராவும் தேவைப்படுறது. அட்டென்ஷனை வெளி விஷயங்கள் சாப்பிட்டு கொடுத்தானா இந்த ஆத்ம தியானம் ஏற்படாதுங்கிறதுனாலேயே சொப்பனம் மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்றது. முமுட்சுக்களுக்கு நூற்படிப்பால் பிரயோஜனம் உண்டா? பாரமார்த்திகமான வீடு வேணும் அப்படின்னு நினைச்சுக்கிறவா, அதாவது துன்பத்திலேருந்து விடுபட்டு வரணும், சாந்தி வேணும், அமைதி வேணும், அது மாத்திரம்தான் நமக்கு ஆசை இருக்குன்னா நம்ம முமுட்சு. வேற எதையும் நம்ம ஆசைப்படலைன்னா எனக்கு நிம்மதி வேணும், சாந்தி வேணும். அது எப்ப வருதுன்னா எத்தனையோ ஜென்மாவில் பட்டு 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 அதோட ஃபுட் பிரிண்ட்ஸ் எல்லாம் நமக்குள்ள இருக்கும். And the footprints of that suffering through many lives. அது சில பேருக்கு பால்யத்திலேயே அதோட மெமரி இருக்கிறதுனால தான் வைராக்கியம் வந்துடுறது. காரணமில்லாத ஒரு வேதனை உள்ள. அந்த வேதனைக்கு காரணம் என்னன்னா எத்தனையோ ஜென்மாவில் பட்டாச்சு, எத்தனையோ செத்தாச்சு, எத்தனையோ பிறந்தாச்சு, எத்தனையோ அன்பு வச்சுட்டு இருக்கிறவாளை இழந்தாச்சு, எத்தனையோ பொருள்களை இழந்தாச்சு, எத்தனையோ ஸ்தானமானங்களை இழந்தாச்சு. எல்லாத்தையும் இழந்து இது பூராவும் நஸ்வரம்ங்கிறதோட அந்த ஒரு சம்ஸ்காரம் உள்ள இருக்கு. அந்த சம்ஸ்காரம் உள்ள இருக்கிறதுனால அவ நல்ல தண்ணி குடிக்காம மறுபூமியில கானல் பிரதேசத்துல நடந்து எப்படி தாகமா இருக்குமோ அந்த மாதிரி நிம்மதி சாந்திக்காக ஏற்படுற விருப்பம் வருது. அந்த விருப்பம் வந்தவாளுக்கு தான் முமுக்ஷுன்னு பேரு. சாந்தி 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 தான், வேற ஒன்றும் அவ ஆசைப்படவே இல்லை. ஏதாவது பொசிஷன் ஆசைப்படலை, பவர் ஆசைப்படலை. அதெல்லாம் ஆசைப்படுற போது நமக்கு இம்மெச்சூரிட்டியை தான் நமக்கு காட்டுறது. இன்னமும் நம்ம வேற எதுலையுமே இப்போ சீரியஸா ஒரு வியாதி வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போன பேஷண்ட் வேகம் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு அதை குணம் பண்ணிக்கிறதுக்கு பார்ப்பனா, இல்லை ஹாஸ்பிட்டலை பற்றி அபிப்பிராயங்கள்லாம் சொல்லிட்டு அதெல்லாம் ரிப்பேர் பண்ணிட்டு இங்கே எந்தெந்த விதத்தில் டாக்டர்ஸ் இருக்கா, என்னெல்லாம் ஃபேக்கல்டிஸ் இருக்கு எல்லாம் பார்த்துட்டு இருந்தானா அவன் என்ன பேஷண்ட்? பேஷண்ட்டுக்கு பேஷியன்ஸே இருக்கக்கூடாது. உண்மையை அடையறதுல யூ ஷுட் பி இம்பேஷியன்ட் இல்லையா? அந்த லட்சியத்திலேயே கண்ணும் கருத்துமா இருக்கிறவனுக்கு தானே முமுக்ஷுன்னு அர்த்தம். அதனால முமுக்ஷுனாலே சாந்தியை ஆசைப்படுறவன். அந்த பதத்துக்கு பேருக்கு அர்த்தம் மோக்தும் இச்சுஹு, போக்தும் இச்சுஹு புபுக்ஷு. மோக்தும் இச்சுஹு முக்ஷு. போக்தும் இச்சுஹுன்னா சாப்பாடுக்கு ஆசைப்படுறவர் புபுக்ஷு. ஒரு 8:45 ஆனா நம்ம புபுக்ஷு ஆயிடுவோம். பாரமார்த்திக லாபத்தை விரும்புறவனுக்கு முமுக்ஷுன்னு பேரு. அதுவும் விவேக சூடாமணியில பகவத் பாதால் கிளியரா டெஃபினேஷன் கொடுக்கிறா. வேதாந்தம் தெரிஞ்சுண்டு முமுக்ஷுவா இருக்கிறவன் எப்படி இருக்கான்னாக்கா, அவனுக்கு தெரியறது தான் இல்லாத பொருள்களையெல்லாம் தான் இதுன்னு நினைச்சுட்டு இருக்கேன், அதெல்லாம் கழட்டி போடணுங்கிற ஒரு பாவம் வந்துடுறதா அவனுக்கு. அகங்கார ஆதி தேகாந்தான் பந்தான் அஜ்ஞான கல்பிதான் ஸ்வஸ்வரூப அவபோதேன மோக்தும் இச்சா முமுக்ஷுதா. இந்த முமுக்ஷுதானா என்னது அப்படின்னாக்கா, அகங்காராதி தேகாந்தான். இங்க பாருங்க, அவித்யோட பிகினிங்கே அகங்காரம் தான். அகங்காரம் ஆதிஹி யஸ்ய, அகங்காராதி தேகாந்தான், தேக பர்யந்தம் இருக்கக்கூடிய அனாத்ம வஸ்துக்கள், தான் இல்லாததையெல்லாம் தான் நினைச்சுட்டு கஷ்டப்படுறோம். ரைட் ஃப்ரம் த ஈகோ அப் டு த பாடி எவ்ரிதிங் டார்ச்சர்ஸ் யூ.
அது நமக்கு தெரியுது. உடம்பு டார்ச்சர் பண்றது. உடம்ப வச்சுட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியல. இந்த வியாதி வருமா, அந்த வியாதி வருமா, இப்படி கஷ்டம் வருமா, அப்படி கஷ்டம் வருமா, நேரத்துக்கு அதுக்கு ஃபீட் பண்ணணும், குளிப்பாட்டணும், அதுக்கு வீடு வேணும், யாராவது கஷ்டம் கொடுத்து வாடுவாளோ பயமா இருக்கு. அகண்டமா இருந்தா ஒண்ணும் இல்லை, நம்ம சரீரமா இருக்குமே. கோல்டு வருது, ஃபீவர் வருது, அப்புறம் பெரிய பெரிய வியாதிகளா வருது, அநேக விதத்துல இருக்கிற ஆசைகள் வருது, பல கஷ்டங்கள் வருது, பசி தாகம் எல்லாம் வருது. இதெல்லாம் தேகேன ஜாதஸ்ய. ஜடபரதர் சொல்றார் பாகவதத்துல, தேகத்தோட பிறந்தா இதெல்லாம் இருக்குப்பா, எனக்கு தேகம் இல்லைங்கிறார் அவர் ரகுகணன் கிட்ட. தேகேன ஜாதஸ்யஹி மேன சந்தி, நான் ஆத்மா, என்ன ஒன்னும் தொடலைங்கிறார் அவர். அந்த நிலையில நிவர்த்தி இருக்கு. அதுக்கு முன்னாடி இருக்கிற ஸ்டேஜ் வரைக்கும் அகங்காரம் நம்மளை டார்ச்சர் பண்றது, மைண்ட் நம்மளை டார்ச்சர் பண்றது, சென்சஸ் நம்மளை டார்ச்சர் பண்றது, brain tortures you, body tortures you. So to get released from this torture parampara, to get released from this various tortures, various kind of sufferings, அகங்காரத்திலேருந்து, மனசுலேருந்து, புத்தி, சரீரத்திலேருந்து விமுர்த்தமாகணும்னு நினைச்சுக்கிறவனுக்கு முமுக்ஷுன்னு பேரு. அந்த முமுக்ஷு என் நூலிலும் முக்தி அடைவதற்கு மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளபடியால் மனோநிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து என்று அறிந்து கொண்ட பின்பு நூல்களை அளவின்றி படிப்பதால் பயனில்லை. மனத்தை அடக்குவதற்கு தன்னை யார் என்று தன்னுள் விசாரிக்க வேண்டுமே அல்லாமல் எப்படி நூல்களில் விசாரிப்பது? தன்னை தன்னுடைய ஞான கண்ணால் தானே அறிய வேண்டும். தான் பஞ்ச கோஷங்களுக்கு உள் இருப்பது, நூல்களோ அவற்றுக்கு வெளியில் இருப்பவை. ஆகையால் பஞ்ச கோஷங்களையும் நீக்கி விசாரிக்க வேண்டிய தன்னை நூல்களில் விசாரிப்பது வீணே. கற்றவை அனைத்தையும் ஒரு காலத்தில் மறக்க வேண்டி வரும். சாரமா பகவான் எடுத்து கொடுத்தாச்சு. இது சொன்னா சாதாரணமா கிளாஸ் எல்லாம் எடுத்துட்டு லைஃப் டைம்ல நமக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு இது இப்ப புரிஞ்சுட்டா நிறைய பேர் தப்பா புரிஞ்சுட்டு விடுவாங்க. அதனால ஒண்ணுமே படிக்கண்டா அப்படின்னு நினைச்சுட்டு விடுவாளேங்கிறதுக்காக சில பேருக்கு இது கஷ்டம் இருக்கும். ஆனா இது வாஸ்தவம். ஏதோ ஒரு நிலையில எல்லா படிப்பையும் நிறுத்தி ஆகணும். ஆனா எப்ப நிறுத்தணும்? உபனிஷத்தே சொல்றது, அதோட என்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு கற்றுக்கோ. பாண்டித்யம் நிசேஷேன கிருத்வா பால்யேன திஷ்டாசேத். அறிய வேண்டியதை தெள்ளத் தெளிய அறிஞ்ச பிறகு அதுக்கப்புறம் மனனம், நிதித்தியாசனம் அப்படின்னு சாஸ்திர சம்பிரதாயம் இல்லையா? இங்க பகவான் சொல்றது, எந்த நூலிலும் முக்தியை அடைவதற்கு மனத்தை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதால், மனதை அடக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டுள்ளதால் மனோ நிகிரகமே நூல்களின் முடிவான கருத்து. மனசை நிகிரகம் பண்றதுன்னா ஞானத்தினால இல்லாம பண்றது, ஆத்ம தியானத்துல இருத்தி பழக்கிறதே நூல்களோட பிரயோஜனம். அப்படி தெரிஞ்சு அதுலதான் ஈடுபடணும். அப்படி இல்லாம அளவில்லாம புஸ்தகங்களை மாத்திரம் படிச்சு கொஞ்ச நாள் ஆகிற போது புத்தியில எல்லாம் அந்த புஸ்தகங்கள் மட்டும்தான் நமக்கு இருக்கும். பிரெயின்ல மாத்திரம் பிளாக்கா நின்றுடுவோம். அதனால அதுலேருந்து தியானத்துக்கு இது ஒரு விரோதி. அளவில்லாம
விஷயங்களை படிச்சு வெர்பாசிட்டி பிரெயின்ல ஏத்திக்கிறது இருக்கோ இல்லையோ, தியான விரோதியா இருக்கிறதுனால படிக்கணும், ஜாகிரதையா படிக்கணும். ஞானிகளா இருக்கிறவாளோட கிரந்தத்தை மட்டும்தான் படிக்கலாம். இதெல்லாமே பெரியவாள்லாம் கொடுத்திருக்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ்ல இருக்கிற ரத்னங்கள் இதெல்லாம். வேதாந்த விஞ்ஞானத்துக்கு அதனாலதான் மேகசின்ஸ் படிக்கவே கூடாது. எஸ்பெஷலி ஸ்பிரிச்சுவல் மேகசின்ஸ் படிக்கவே கூடாது. என்னக்கா மேகசின் நடத்தின்னு போனோமானா ரெகுலர் ஆர்டிகிள்ஸ் வேணும். ரெகுலர் ஆர்டிகிள்ஸ் என்ன பண்ண, பொதுவா மேகசின்ஸ் என்ன நடக்கிறதுனா, நிறைய பேருக்கு அவாளுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் கிடைக்கிறதுக்காக அந்த குரூப் எழுதிண்டே இருப்பான். அவளோ உண்மையை கண்டவாள் இல்லை, எல்லாரும் இல்லை, ஒரு சில பேர் இருப்பாளா இருக்கும். ஆனால் ரமண பகவான் இருக்கிற போதே மேகசின் தொடங்கணும்னு ஆசிரமத்தில் அந்த காலத்துல முயற்சி பண்ண. அந்த காலத்துல மவுண்டன் பாத்தெல்லாம் கிடையாது. ஆனா ஆனந்தாசிரமம் விஷன் இருந்தது. விஷன் ரொம்ப அழகா நடந்துட்டு இருக்கும் ஆனந்தாசிரமத்தில். அது என்னக்கா, சுவாமி ராமதாஸோட ஆர்டிக்கிள், மாதாஜி கிருஷ்ணாபாய் ஏதோ பேசினது, அப்புறம் பிற்காலத்துல சச்சிதானந்த சுவாமி ஏதோ பேசி, இதை தவிர வேற எதையும் போட மாட்டார். இதை தவிர யாரும் ஆர்டிக்கிள் எழுதுறது அப்படியெல்லாம் பழக்கமே இருக்கல. இப்போ பின்ன கொஞ்சம் மீதி சயின்ஸ் எல்லாம் போடுறாவா, இருந்தாலும் யாராவது எழுதுறதுங்கிற ஒரு பரம்பரை இருக்கல. அரபிந்து ஆசிரமத்திலேருந்து ஒரு மேகசின் வரும், சிவானந்த ஆசிரமம், ராமகிருஷ்ணா மடம் எல்லாம் வரும். அப்போ ரமணாசிரமத்துல மேகசின் தொடங்கணும்னு கொஞ்சம் பக்தாளுக்கு ஆசை. அவ போய் பகவான் கிட்ட மெதுவா போய், இந்த மாதிரி இங்கெல்லாம் மேகசின் இருக்கு, நம்மளுக்கு ஒரு மாச தொகுப்பு போட்டா தேவலை அப்படின்னு பகவான்கிட்ட தெரிவிச்சிருந்தேன். பகவான், ஆமா என்ன எழுதுவேள் அப்படின்னு கேட்டு, என்ன எழுதுவேள்? இல்லை, பகவான் சொல்றதையெல்லாம் எழுதுறோம், பகவானோட வாழ்க்கையில இதெல்லாம் எழுதணும், நான் சொல்லலைன்னா என்ன எழுதுவேன்? நீ எழுதுறதுக்காக நான் சொல்லிகிட்டே இருக்கணுமோ அப்படின்னு கேட்டது. இதுக்கு மேல என்ன பனிஷ்மெண்ட் என்ன கொடுக்க போறேன் அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ ஒன்றும் பதில் சொல்ல முடியாம போயிட்டான். போனதுக்கு அப்புறம் அங்க இருக்கிற வாழ்கிட்ட சொல்றது, நாம சொல்றதை எழுதுவோம் நவா சொல்றா, இப்பெல்லாம் நாம சொல்றதை எழுதுவா, அதுக்கப்புறம் நாம சொல்றது அவளுக்கு சாமகிரி இல்லாம போயிடுத்தானா அவளாவே எழுதுவா, அதுக்கப்புறமும் ஒன்னும் கிடைக்கலன்னா பொய்ய எழுத ஆரம்பிச்சுடுவா அப்படின்னு. இதுதான் நடந்துட்டு இருக்கு இப்போ. அதனால 2 மேகசின்ஸ் படிக்கவே கூடாது. ஒன்னு ஸ்பிரிச்சுவல் மேகசின்ஸ் அப்படின்னாக்கா அதுல மகான்களோட வச்சனங்களை கோட் பண்ணிட்டு வந்ததானா, அது மட்டுமா வந்ததானா நம்ம படிக்கலாம். அதுக்கு இருக்கிற விவேகம் நமக்கு இருக்கணும். ஜெனரலி நமக்கு அது இருக்காது, எழுதுறதெல்லாம் பிரமாணமா போயிடும். பின்ன அந்த ஆரோக்கிய மேகசின் இருக்கோ இல்லையோ, ஹெல்த் மேகசின், அதுவும் படிக்கவே கூடாது. இது 2 டேஞ்சரஸ். என்டர்டைன்மெண்ட் மேகசின் நீங்க என்ன வேணா படிச்சுங்கோ, ஒன்னும் உங்களை ஒன்றும் அஃபெக்டே ஆகாது. ஏதோ ஜோக்கு படிச்சுங்கோ, கதை படிச்சுங்கோ, ஒன்னும் உங்களை டைரக்டா. இது 2 ரொம்ப டேஞ்சரஸ். ஹெல்த் மேகசினும் படிக்கப்படாது, ஸ்பிரிச்சுவல் ஹெல்த் மேகசினும் படிக்கப்படாது. யூ வில் லூஸ் யுவர் பிசிக்கல் ஹெல்த் அண்ட் ஸ்பிரிச்சுவல் ஹெல்த். இது 2 படிக்கவே கூடாது. நான் ரொம்ப சீரியஸாவே தான் சொல்றேன். இது 2 படிச்சுதானா ரொம்ப டேஞ்சரஸ். என்னாக்கா கிருபானந்த வாரியர் சொல்லுவார், கண்டவன் பேச்சை கேளுப்பா, கண்டவன் பேச்சையெல்லாம் கேட்காதேன்பா. அதனால இந்த ஸ்ருதி உபனிஷத் பிரதிதமான அந்த சம்பிரதாயத்தை ரொம்ப தெரிஞ்சுக்கப்படாது, ஆனா தெரிஞ்சுக்கவும் வேணும். அதுதான் அதோட வழி. தெரிஞ்சுக்கணும் நமக்கு. அது ஒரு ட்ராக்குக்குள்ள தெரிஞ்சுக்கணும். அந்த ட்ராக்கை விட்டு வெளியில போய் காலை வச்சுடப்படாது, குப்பையெல்லாம் பொறுக்கி தலையில ஏத்திக்கப்படாது. சரி, நிறைய மகான்களும் இருப்பா, அதுல யாராவதெல்லாம் எழுதியிருப்பா. ஆனா எழுதுற போது என்ன ஆகுதுன்னாக்கா, ஒரு ஃபேமஸ் மேகசீன்ல எழுதுறவர் ஒருத்தர் என்கிட்ட சொன்னார், நான் எழுதுறத பார்த்தா எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும், ஆனா என்னோட மனசே சரியா இல்லை சுவாமி அப்படின்னு. அவர் சின்சியரா தான் சொன்னான். ஆனா அவளோட சைக்கிக் இன்ஃப்ளூயன்ஸ் அவ எழுதினா வருமா வராதா?
நமக்கு அதனால we have no right to propagate till we have got it. பகவான் நமக்கு நியமனம் பண்ணாம நம்ம பண்ணினோமானால் அது ஒரு டேஞ்சரா போயிடும். அதனாலேயே குப்பையை நொடுத்து பகவான் குப்பையை கூட்டி தள்ளணும் அப்படின்னு. அந்த குப்பைய சேர்த்து வைக்கப்படாது, அனாவசியமா ரொம்ப தெரிஞ்சுக்கப்படாது. எது வேணுமோ சாரதமமா இருக்கிற விஷயம். விவேகானந்தர் ஒரு இடத்துல சொல்றார், ஒரு லைப்ரரிய பூரா கத்து தெரிஞ்சுக்கிறவனை விட ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துட்டு ராப்பகலா அதையே மனனம் பண்ணிட்டு அதையே தியானம் பண்ணிட்டு அதையே சிந்தனை பண்ணிட்டு இருக்கிறவனுக்கு ஹேஸ் மோர் எஜுகேஷன். சாதாரண விஷயங்கள் கூட அப்படித்தான். இந்த அம்பு தீட்டுறவனுக்கு அம்பு மித்திரம்தான் தெரியும்னு பாகவதத்தில் ஒரு கதை இருக்கு. பழைய காலத்துல அப்படிதான். ஒரு ஃபேமிலியில யூ ஹாவ் டு நாட் ஓன்லி யூ ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் இக்னரன்ஸ், பட் யூ ஹாவ் டு எஸ்கேப் ஃப்ரம் நாலேஜ் ஆல்சோ. அதனால ஒரு பரம்பரைன்னா அந்த பரம்பரை ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜை தான் வச்சுட்டு இருப்பா. அந்த ஃபேமிலி வைஸ் ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் நாலேஜ் தான் இருக்கும், ஒரு ஒரு ஸ்ரோதஸ் தான் இருக்கும். அப்படி காப்பாத்தின்னு இருந்தாவா. அப்பதான் அதுல பக்தி ஸ்ரத்தை எல்லாம் இருக்கும். அதுக்காக அதனால முக்தி அடைவதற்கு மனசு சாந்தமாகணும். மனசு சாந்தமாகணுமானா ஆத்ம ஞானம் வேணும். அதுக்கு வேதாந்த விஞ்ஞானம் நமக்கு ஏற்படணும் இல்லையா? அப்ப பகவான் புஸ்தகமே படிக்கப்படாதுன்னா பகவானே எழுதியிருக்க மாட்டாரு. பகவான் அப்புறம் ஏன் எழுதிட்டு அப்படின்னா பகவானே சொல்றது, ஆத்மாவின் போதமருள் ஆசானாம் சங்கரன் அவ்வான்மாவுக்கு அந்நியனாவனோ என்னகத்தே இருந்து இன்று தமிழ் சொல்லுவானும் அன்னவனன்றி மற்ற யாருடன் அப்படின்னு கேட்கிறார். எந்த ஆதிசங்கரன் எழுதினானோ அதே ஆதிசங்கரன் தான் இப்ப எனக்குள்ளே இருந்து எழுதுறது. அப்படின்னா தான் எழுதல, தன்னை எழுத வைக்கிறத எழுதுறதே தவிர தான் தனக்கு தெரியாத ஒரு விஷயத்தையோ தனக்கு கன்விக்ஷன் இல்லாத ஒரு விஷயத்தையோ எழுதல. எங்கேயாவது ஒரு இடத்துல டி.கே. சுந்தரேஸ்வரையர் பகவான் எழுதின நூலுக்கு ப்ரிஃபேஸ் எழுதுற போது இதை படிக்கிறவாளுக்கு ஆத்மானுபவம் உண்டாகணும் அப்படின்னு நாம விரும்புறோம் அப்படின்னு என்ன எழுதினார். வார்த்தை எனக்கு சரியா ஞாபகம் வரல. இப்போ அதை படிச்சு பார்த்துட்டு பகவான் ப்ரிஃபேஸ்ல மீதி எதையும் திருத்தாம அந்த லைனை மாத்திரம், இதை படிச்சு புரிஞ்சு கொள்ளுறவாளுக்கு ஆன்மானுபவம் உண்டாகும் என்பது திண்ணம் அப்படின்னு எழுதிப்பாங்க. அப்படின்னா நிச்சயம் அர்த்தம் இல்லையா? எனக்கு ஒரு டாக்டர் நீங்க போறீங்க இல்லையா? எந்த தைரியத்துல போறீங்க? இஸ் அன் ஆத்தென்டிக் பர்சன்ங்கிற தைரியத்துல போறீங்க. அந்த டாக்டர் ரொம்ப நல்ல ஹம்பிள் டாக்டர். நீங்க போற போது மருந்து எழுதி விட்டு ஏதோ எனக்கு தெரியறது எழுதி கொடுக்கறேன், ரொம்ப வினயம் அவருக்கு. அதனால ஏதோ இதுதான் நினைக்கிறேன், இந்த மருந்து சாப்பிட்டா குணமாயிடும் நினைக்கிறேன், ஏதோ எனக்கு தெரியறது, போய் சாப்பிட்டு பாருங்கன்னா நீங்க அப்புறம் யாராவது போகலாம். அதனால இதுல எல்லாம் போய் ஹியூமிலிட்டி வரப்படாது. ஹியூமிலிட்டிங்கிறது இட் இஸ் ஆல்சோ a kind of ego. Egolessness is not humility. Egolessness is absolute oneness. அதுல ஹியூமிலிட்டினா சின்னதா இருக்கு ஈகோ. பிரைடுனா ஈகோ பெருசா இருக்கு. ஞானத்துல ஈகோ ஆத்மாவோடு கூட ஒட்டி போயிடுது. அங்க பர்ஃபெக்ஷன் தான் இருக்கு. எது இருக்கோ அது இருக்கு. அதுல பெருமையும் இல்லை, தாழ்மையும் இல்லை, வினயமும் இல்லை, அபிமானமும் இல்லை, தெரியுங்கிற நினைப்பும் இல்லை, தெரியாதுங்கிற நினைப்பும் இல்லை. எதுவோ அதுதான், அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. அதுல அடக்கமும் அடங்கி இப்படி நிக்கிறதும் கிடையாது, பெருமைப்பட்டுக்கிறதும் கிடையாது, ரெண்டும் கிடையாது. தான் எதுவோ அதுதான். அதுல தனக்கு பெருமையும் இல்லை, தனக்கு வினயமும் இல்லை. பகவத் பாதாள் கீதா பாஷ்யம் தொடங்குற போது சொல்றா, கிருஷ்ணன் சர்வஜன் சர்வேஸ்வரன் சொல்லப்படுற கிருஷ்ணன் கீதையை உபதேசம் பண்ணினா, சர்வஜனா இருக்கிற வேதவியாசர் அதை எழுதினார்.
அதுல இனிமேலால் யாருக்கும் சந்தேகம் வராம இருக்கிறதுக்கு நான் இந்த பாஷ்யத்தை எழுதுறேன் அப்படிங்கிறா. அப்படி இருக்கிறவதான் எழுதணும். ஏதோ எனக்கு தெரியறத நான் எழுதுறேன், ஏதாவது தப்பு இருந்தா பெரியவாள்லாம் பொறுத்துக்குங்கன்னு உன்னை யாரும் எழுத சொல்றா? தப்பு இருக்குமாங்கிறது உனக்கே ஷுவர் இல்லைன்னா நீ உன்னை யாரு எழுத சொல்றா? இப்போ நீ எழுதல, இப்ப யாரு அழுதா கேட்கணும். When you are absolutely sure, convinced that there will not be any mistake in it, then you need not write, it will write through you. இல்லையா? அந்த நிலையில தான் இந்த கிரந்தங்கள் எல்லாமே பிரயோஜனப்படும். அதனால எந்நூலிலும் முக்தி அடைவதற்கு மார்க்கம் மனசை ஆத்ம தியானத்துல நிறுத்துறதுன்னு சொல்லியிருக்கிறதுனால பஞ்சகோஷங்களையும் விளக்கி ஆத்மாவை தெரிஞ்சுக்கணுமே தவிர வெளியில இருக்கிற புஸ்தகங்களோ வெளியில இருக்கிற கம்ப்யூட்டர் டிவி வெளியில இருக்கிறது எல்லாத்துலயும் எல்லாம் போய் நாடப்படாது. வெளி விஷயங்கள்ல ஜாகிரதையா சாரத்தை எடுத்துக்கணும். சில பேர் இருக்கிற உபன்யாசம் கேசட்டு சிடி டிவி கம்ப்யூட்டர் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் எடுத்துப்பா, அப்புறம் கன்ஃபியூஸ்ட் ஆயிடுவா. கன்ஃபியூஸ்ட் ஆன அப்புறம் இதுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்டுன்னு வருவா. அவளை நமக்கே ரொம்ப பயம், என்னக்கா அவ நம்மளை ஃபியூஸ் பண்ணி விட்டு விடுவான். ஏன்னா ஒன்னும் சொல்லிக் கொடுக்க முடியாது, ஒன்னும் போக முடியாது. நிறைய தாட்ஸ் பிரெயின்ல, புத்தி நிறைய வார்த்தைகள் வார்த்தைகள் வார்த்தைகள். இதுக்குதான் பகவான் குப்பைன்னு சொல்லிச்சு. தலையில பூராவும் சலந்தி வலை மாதிரி. அதனால அறிவையிலையும் ஜாகிரதையா இருக்கணும், தெரிஞ்சுக்கிறதும் ஜாகிரதையா இருக்கணும், புஸ்தகம் படிக்கிறதும் ஜாகிரதையா இருக்கணும், எது கேட்கறது தெரிஞ்சுக்கிறது புரிஞ்சுக்கிறது எல்லாம் கூட ஜாகிரதையா இருக்கணும். சில பேர்லாம் சொல்லுவாங்க சிடியே நான் கேட்டுன்னு இருக்கோம், அவ நான் சந்தோஷப்பட்டுப்பேன்னு நினைச்சுன்னு தான் சொல்லுவா. எல்லாம் சிடி எல்லாம் வச்சுன்னு இருக்கா, எல்லாம் வச்சுட்டே தான் சொல்றேன். அது ஒன்னும் போறாது. அதுல இருந்து சாரமா எடுத்துட்டு எப்பாவது ஒருக்கா நீங்க சிடி ஆஃப் பண்ணி வச்சு மனனம் பண்ணி விசாரம் பண்ணி உங்களோட சுவாயத்தம் பண்ணிண்டா தான் அது பிரயோஜனப்படுமே தவிர இல்லாட்டா அது வெளியில தான் இருக்கு. அது கேட்கப்படுறது, அதுல இருக்கிற விஷயம் இப்ப கேட்கறது, கேட்டு நேரடியா கேட்கறதோட இஃபெக்ட் என்னவானாலும் நீங்க வேற எதுல கேட்டாலும் வராது இல்லையா? ஒரு ஜீவன் உள்ள ஒரு சென்டர்ல இருந்து ஜீவன் உள்ள ஒரு சென்டர் கேட்கிற போது ஏற்படுறது ஜீவன் இல்லாத ஒரு சென்டர்ல முன்னால நடந்த இதை ரெக்கார்டு பண்ணி, சாஸ்திரம் மாதிரி தான், அதுவும் சாஸ்திர கிரந்தம் மாதிரி தான் ஒரு சிடியில ரெக்கார்டடா கேட்கறதும். அந்த ரெக்கார்டடா கேட்கறது சாஸ்திர கிரந்தம் கேட்கிற மாதிரி தான். ஆனா அந்த ரெக்கார்டடா கேட்டுவிட்டு அத நீங்க மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி உங்களுக்கு சுவாயத்தம் பண்ணிட்டாதான் உண்டே தவிர ரொம்ப நாள் ஆனாக்கா என்ன ஆகுன்னு சிடி இல்லாமே உங்க பிரெயின்ல சிடி ஓடின்னு இருக்கும். கேட்டு கேட்டு பழக்கம், அது மாத்திரம் போராது. அதே மனனம் பண்ணி நிதித்தியாசனம் பண்ணி அதுல இருக்கிற விஷயம் நமக்கு சாட்சாத்தா நமக்கு அனுபவத்துல பிரகாசமானாதான் பிரயோஜனம். இல்லாம இது நீங்க கேட்டுங்கோ இதனாலேயே உங்களுக்கு கிடைச்சிடும்னு சொல்றதுக்கு நான் ஆள் இல்லை, அப்படி ஒரு வழி கிடையாது. அதனால நம்ம மனச ஆத்ம தீர்த்தத்துல தோச்சுத்தான் அடையணும் அப்படின்னு சொல்லி படிச்சது தெரிஞ்சின்றது வெளியிலேந்து அறிஞ்சதெல்லாம் ஆத்மாவை தவிர இருக்கிற எல்லா பொருள்களும் ஒரு காலத்துல மறக்க வேண்டி வரும். எது மெமரியோட பார்ட் அல்லவோ, எது மென்டேஷன் அல்லவோ அது மட்டும்தான் முடிவில் நிற்கும். That which is registered by the mind will disappear with the mind. அது மனசு போற போது போயிடும். அதனால ஆத்ம ஞானம்ங்கிறது மனசுனால விசாரம் பண்ணினாலும் கூட அது ஏற்படுறது ஆத்மாவிலேயே தான் ஏற்படுறதுனால அதுக்கு நித்தியத்துவம் இருக்கு. மனசிலேயாக்கும் ஏற்படுறதானா மனசோட போயிடும். அது
மனசிலேயும் ஏற்படுறது அதோட இம்ப்ரெஷன். ஆனா அதையும் தாண்டி ஸ்வரூபத்துல ஏன் ஏற்பட ஸ்வத்திலேயே ஸ்வத்தோட ஸ்வபாவமாவே இருக்கிறதுனால அந்த ஒரு பிரத்யபிக்ஞதான் நிலைக்கப்படுறது. சுகம் ஆவது யாது? சுகம் என்பது ஆத்மாவின் ஸ்வரூபமே. அதனாலதான் சுஷுப்தியில எதுவும் இல்லாதப்போ துக்கமே வரமாட்டேங்கிறது, சுகம்தான் வருது இல்லையா? நமக்கு எதுவும் இல்லாட்டா துக்கம் வரணுமே. ஆனா தூக்கம் அதுக்கு விபரீதமா இருக்கு. தூக்கத்துல எதுவும் இல்லை ஆனா சுகமா இருந்தது. இது என்னத்தை காட்டுறது? எதுவும் இல்லாட்டா துக்கம் வரல, சரீரமே இல்லை, மனசு இல்லை, ஆனா சுகமா இருந்தது. அப்ப சுகம்ங்கிறது ஆத்மாவின் ஸ்வரூபமே. சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறன்று. ஆத்மாவோட நேச்சர், தி வெரி நேச்சர் ஆஃப் த செல்ஃப், he is happiness, and happiness is not different from self. The very nature of the self is joy, peace, wholeness, purnatvam, perfection. இதெல்லாமே ஆத்மாவோட ஸ்வரூபமாவே இருக்கிறதுனால சுகமும் ஆத்மஸ்வரூபமும் வேறன்று. ஆத்மாவோட ஸ்வரூபமே சுகம். பிரபஞ்ச பொருள் ஒன்றிலாவது சுகம் என்பது கிடையாது. வெளி விஷயங்கள் எதிலையுமே சுகம் கிடையாது. அவைகளில் இருந்து சுகம் கிடைப்பதாக நாம் நமது அவிவேகத்தால் நினைக்கின்றோம். ஒரு உதாரணம் சொல்லுவா. ஒரு நாய்க்கு ஒரு எலும்பு கிடைச்சது. அந்த எலும்பை கடிக்க கடிக்க நாயோட உதடே உடைஞ்சு ரத்தம் வந்துதான். அந்த நாய் என்ன நினைச்சது, இந்த எலும்பிலேருந்து தான் ரத்தம் வருதுன்னு திருப்பி திருப்பி கடிச்சுட்டு இருந்தது. இந்த மாதிரி ஆத்மாவிலேருந்து வர சுகம் தான் வெளியில ரிஃப்ளெக்ட் ஆகி தெரியறது. ஆனா இதுலேருந்து அதுலேருந்து தான் வருதுன்னு நினைச்சுக்கிறோம். வாஸ்தவமா சுகம் ஸ்வரூப சுகம்தான். உண்மையில் நமது மனம் வெளிவரும்போது துக்கத்தை அனுபவிக்கிறது. உண்மையில் நமது எண்ணங்கள் பூர்த்தியாகும் போதெல்லாம் அது தன்னுடைய யதார்த்த ஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தை அனுபவிக்கிறது. வெளியில் ஒரு விஷயம் கிடைக்கணும் ரொம்ப ஆசைப்படுறத நம்ம டிஸ்டர்ப்டா இருக்கும். அப்புறம் கிடைச்ச உடனே சுகம் வந்தது. அது அந்த பொருள்லேருந்து வரல, அந்த ஆசை போனதுனால ஆத்ம சுகம் வந்தது. குழந்தைகள்லாம் ஒரு பொம்மை வேணும் அட்டம் பிடிக்கும். அது வாங்கி கொடுக்கற வரை விட மாட்டான். அவள் அந்த வாங்கி கொடுத்தா அவளுக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் பார்க்கலாம். அது கிடைச்சாச்சுன்னா அப்படி ஒரு சுகம் சந்தோஷம். அதை வச்சுன்னு கொஞ்ச நேரம் விளையாடுவா. அதுக்கப்புறம் அடுத்த நாளைக்கு அது அங்க கிடக்கும், திரும்பியே பார்க்க. ஏன்? சுகம் அதுலேருந்து போயிடுது. அது கிடைச்சா ஒரு சுகம் வருன்னு நினைச்சுன்றது. அந்த குழந்தைக்கு பொம்மை வேணுங்கிற ஆசை போலதான் பெரிய ஆளுகளுக்கெல்லாம் ப்ரமோஷன் வேணுங்கிற ஆசை. பெரிய வித்தியாசம் ஒன்றும் இல்லை. ப்ரமோஷன் வேணும், மினிஸ்டரா இருக்கணும், பிரசிடெண்டா இருக்கணும், சீஃப் மினிஸ்டரா இருக்கணும், பிரைம் மினிஸ்டரா இருக்கணும், பிரசிடெண்டா. என்ன அப்படி இருந்தா என்ன இருக்கும்னு அந்த அந்த சேர்ல போய் உட்கார்ந்துட்டு தானே ஏதோ சுகம் வருன்னு நினைச்சுக்கிறான். சுகம் ஆத்மாவில் இருக்கு. அதை தெரிஞ்சின்றதுனால்தான் பெரிய பெரிய சக்கரவர்த்திகள்லாம் கூட பதத்தை திறந்து போயிட்டான். ஏன்னா இதுல எல்லாம் சுகம் இல்லைன்னு தெரிஞ்சுட்டு விட்டாவா. அந்த சுகத்தை பூர்த்தியாகும் போதெல்லாம் தன்னுடைய யதாஸ்தானத்திற்கு திரும்பி ஆத்ம சுகத்தை மனம் அனுபவிக்கிறது. அப்படியே தூக்கம், சமாதி, மூர்ச்சை காலங்களிலும் இச்சித்த பொருள் கிடைக்கிற போதும் வெறுத்த பொருளுக்கு கேடு உண்டாகும் போதும் மனம் அந்தர்முகமாகி ஆத்ம சுகத்தையே அனுபவிக்கிறது. இப்படி மனம் ஆத்மாவை விட்டு வெளியே போவதும் உள்ளே திரும்புவதுமாக ஓய்வின்றி அலைகிறது. மரத்தடியில் நிழல் சுகமாயிருக்கிறது, வெளியில் சூரிய வெப்பம் கொடுமையாயிருக்கிறது. வெளியில் அலையும் ஒருவன் நிழலில் சென்று குளிர்ச்சி அடைகிறான். சிறிது நேரத்துக்கு பின் வெளிக்கிளம்பி வெப்பத்தின் கொடுமை
வெப்பத்தின் கொடுமை காற்றாது மறுபடியும் மரத்தடிக்கு வருகின்றான். இவ்வாறு நிழலில் நின்று வெளியில் போவதும் வெளியில் நின்று நிழலில் செல்வதுமாயிருக்கின்றான். இப்படி செய்கின்றவன் அவிவேகி. ஆனால் விவேகியோ நிழலை விட்டு நீங்காதான். அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவது இல்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகம் அடைவதுமாயிருக்கிறது. ஜகம் என்பது நினைவே. ஜகம் மறையும் போது, அதாவது நினைவு அற்ற போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. ஜகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கின்றது. இதெல்லாம் ஒன்றும் வியாக்கியானமே தேவையில்லை. தெளிவா பகவான் சொல்றது. சூரிய வெப்பத்தில் இருக்கிறவன் அப்பப்ப நிழல்ல போய் நிற்கிற போது சுகம் இருக்கு. அந்த மாதிரி தான் சுஷுப்தி சுகம். அஹரஹர் கச்சந்தீன விதுஹு உபனிஷத் சொல்றது. தினமும் கொஞ்ச நேரத்துக்கு போய் அதுல போய் ஓய்வு எடுத்துக்கிறது, அதுக்கப்புறம் திருப்பி வருது. ஜாகிரத்துல a single day of egoistic life is an enough suffering. So you take release from it through deep sleep. Again the next day return back. இல்லையா? ஒரு நாள் ஆறதுக்குள்ளே பாருங்க, ராத்திரி ஆறதுக்குள்ள தாங்க முடியல நம்மளால. இந்த குருவிகள் கிளிகள்லாம் பார்த்தீங்கன்னா காத்தால பார்த்தா கிச்சு குச்சு கிச்சு குச்சுன்னு அவ்வளவு எனர்ஜெட்டிக்கா இருக்கும். சாயங்காலம் அவ குரலை கேட்டேன்னா அவ்வளவு தாபம் இருக்கும். அதுல அவ்வளவு தாபம், அவ்வளவு துன்பம். அந்த குரல் பார்த்தா என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு தெரியுமா? பிரபாதத்துல கேட்கறதுக்கும் சந்தியா காலமா இருந்தா அதே கிளிகள் கத்துறதை பார்த்தேன்னா அவ்வளவு டிராஜிக்கா இருக்கும், மெலன்கொலியா இருக்கும், அதே வேதனையா இருக்கும். அது ஏன்னா அந்த அந்த அவ்வளவு நேரத்துல இருந்த அந்த நான் என்னோடது பண்றது அது இது எல்லாம் முடிஞ்சு அப்படி போய் திருப்பி போய் சுஷுப்தியில போயிட்டானா அடுத்த நாளைக்கு சிருஷ்டி. இப்படி இருக்கிறது அவித்யோட லட்சணம்ங்கிறது பகவான். வித்யோட லட்சணம் என்னன்னா ஆத்மாவை விட்டு நகராம இருக்கிறது, ஆத்ம வித்தியினால அடைய வேண்டியது. ஸ்வரூபத்தை விட்டு நகராம ஸ்வரூபத்திலேயே இருக்கிறது, ஆத்ம வித்தியினால அடையணும். இல்லாட்ட அலைஞ்சுட்டே இருக்கிறது, தினமும் ஒரு லயம் திருப்பி கிளம்புறது. இதே மாதிரி சரீரம்ங்கிற லயமானதுக்கு அப்புறம் திருப்பி கிளம்புறது புனர்ஜன்மாங்கிறோம். நம்ம இங்க போய் அங்க போய் இந்த லோகம் அந்த லோகம் அப்படி இப்படி அலைஞ்சு கிளச்சு போய் வர்றது. அதை விட்டு ஆத்மாவோட குளிர்ச்சி அடையறதுக்கு ஸ்வரூப ஞானத்தை அடையணும். அந்த ஸ்வரூப ஞானத்துல இருந்து நிழலை விட்டு நீங்காதான். பகவான் சொல்ற ஞானி நிழலை விட்டு நீங்காம இருக்கான். ஹம்ச பத்மவனம் சமிச்சதியதா நீலாம்புதம் சாத்தக ரோதஸ்தோயஹிருதம் ஸ்ரமேண பதிக சாயாம் தரோஹோ விருஷ்டிதா. இப்படியெல்லாம் சொல்ற. எப்படி ஒரு யாத்திரிகன் நிழலுக்கு வரானோ, ஹம்சம் எப்படி மானச சரஸுக்கு போறதோ, ஒரு கிரகஸ்தன் எப்படி தன் வீட்டுக்கு திரும்பி வரானோ, இந்த மாதிரி தன்னோட ஸ்வரூபமாகிற வீட்டுக்கு போறவன் அதை விட்டு விலகாம இருந்தானால் அவன் ஞானி. ஞானியுடைய மனசு பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை. நிமேஷார்த்தமபி ந திஷ்டந்தி விருத்திம் பிரம்மமயீம் வினா யதா திஷ்டந்தி பிரம்மாத்யாக சனகாத்யாக சுகாதய. அப்படிதான் பகவான் 54 வருஷமும் இருந்தது. அதிலேயே தான் இருந்தது. அதை தவிர வேறொரு வேலையும் இல்லை. பெருமையா சொல்லிக்கிற மாதிரி சொல்லிக்கும், வேலை ஒன்றும் கிடையாது அப்படின்னு. நமக்கு தான் வேலை ஒன்றும் கிடையாது அப்படின்னு. அது தெலுங்குல யாருக்கோ எதுக்கோ எழுதி கூட கொடுத்தது, பணி ஒன்றும் கிடையாது அப்படின்னு, வேலை கிடையாதுன்னு. எந்த வேலையும் இல்லாத ஒரு நிலை. அதனால அந்த மாதிரி ஸ்வரூபத்தில் இருந்து சுகம் அடைஞ்சு எதிலையும் பற்றுதல் இல்லாம இருக்கிறவன் நிலையை சொல்லி
ஜகம் என்பது நினைவே. ஜகம் மறையும் போது, அதாவது நினைவற்ற போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கிறது. ஜகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கிறது. அதனால ஒருவன் ஸ்வரூபத்தை விட்டு நீங்காம இருக்கிறது தான் ஞானத்தோட லட்சணம். விவேகியோ நிழலை விட்டு நீங்காதான். அப்படியே ஞானியின் மனமும் பிரம்மத்தை விட்டு நீங்குவதில்லை. ஆனால் அஞ்ஞானியின் மனமோ பிரபஞ்சத்தில் உழன்று துக்கப்படுவதும் சிறிது நேரம் பிரம்மத்திற்கு திரும்பி சுகமடைவதுமாக இருக்கு. தினம் நம்ம அப்படி பண்றோம். சுஷுப்தியில ஜகம் என்பது நினைவே. ஜகம் மறையும் போது, அதாவது நினைவற்ற போது மனம் ஆனந்தத்தை அனுபவிக்கின்றது. ஜகம் தோன்றும் போது அது துக்கத்தை அனுபவிக்கின்றது. ஞான திருஷ்டி என்றால் என்ன? பொதுவா நம்ம கதைகள்லாம் சொல்லுவோம். இங்க இருந்துட்டு பாம்பேல நடக்கிற ஒரு காரியம் தெரிஞ்சுன்னா ஞான திருஷ்டி, அவளுக்கு ஞான திருஷ்டி இருக்கு அப்படின்பா. அந்தக்கு இந்த காலத்துல ஒரு போன் பண்ணா போறோம், இமெயில் அடிச்சுன்னா போறோம் இல்லையா? எவ்வளவு ஈஸியா போயிடுச்சு. இதெல்லாம் பகவான் ஞான திருஷ்டின்னு ஒத்துக்கல. இதெல்லாம் அந்த காலத்துல பெரிய பிரமிப்பா இருந்தது. இந்த காலத்துல இதெல்லாம் என்ன பிரமிப்பு சொல்லுவோம்? ஒன்னும் பிரமிப்பே கிடையாது இல்லையா? இதெல்லாம் அந்த காலத்துல யோகிகள் சொல்லிட்டு இருந்தா, இதெல்லாம் குப்பைன்னு சொல்லிட்டு இருந்தா இந்த சித்திகள்லாம். ஆனா ஜனங்களுக்கு பிரமிப்பா இருந்து. இன்னைக்கு பார்த்தா சாதாரண ஜனங்களுக்கே இதுல பிரமிப்பு ஒன்றும் இல்லை. இந்த சித்தி சர்வசாதாரணமாயிடுச்சு இல்லையா? இட் பிகேம் எ காமன் ப்ராப்பர்ட்டி. சயின்ஸ் எல்லாம் எங்கேயோ இருக்கிறவாளை பார்த்து பேசலாம், எங்கேயோ இருக்கிறவாளை நேரடியா பார்த்து பேசலாம், அவ சொல்றதையெல்லாம் அவள்கிட்ட நேரடியா மொபைல்ல பேசலாம், இங்க இருக்கிறவன் அங்க லைட் சாலிடிஃபை பண்ணலாம், அந்த லெவலுக்கு போயிடுச்சு. இங்க இருக்கிறவன் வேற ஒரு இடத்துல போய் அங்க போய் உட்காந்து இருக்கிற மாதிரி, மீட்டிங் அட்டென்ட் பண்ற மாதிரி தெரியும் அவளுக்கு. அதனால இது எல்லாத்தையுமே குப்பை அப்படின்னு எடுத்து பகவான். ஏன்னா இதெல்லாம் ஜப்படி வித்தை. இதுதான் அக்ஷரமண மாலையில ஜப்படி வித்தைங்கிறது பகவான். ஜப்படி வித்தை கற்று இப்படி மயக்கு விட்டு உருப்படும் வித்தை காட்டு அருணாச்சலா அப்படின்னு. சயின்ஸ் காட்டுறது பூரா ஜப்படி வித்தைன்னு கொடுத்து. என்னெல்லாம் பண்ணினா நிம்மதி இல்லையே. என்ன வேணா பண்றான், நிம்மதி இல்லை. இறந்தவன் திரும்பி வந்தா கூட ஒன்றும் காரியம் இல்லை. நம்ம ஒரு கால் நாளைக்கு அது மாதிரி ஒரு இது பண்ணினா வச்சுங்கோ, டெட் பாடி எல்லாம் எடுத்துட்டு போய் எழுப்பி விட்டுறா வச்சுங்கோ. சாகரத்துக்கு கூட சுவாதந்திரியம் இல்லாம ஆக போறது, அதுதான் நடக்க போறது. எல்லாம் முடிஞ்சு செத்து போறோன்னு பார்த்தா விட மாட்டான். அப்பதான் தெரியும் டெத், மரணம்ங்கிறது எவ்வளவு ஈஸ்வர ஸ்வரூபங்கிறது அப்பதான் தெரிய போறது நமக்கு. அந்த மாதிரி வந்துட்டும் ஒன்றும் காரியம் இல்லை. 1000 வருஷம் ஒருத்தர் இருந்தார், சாங்குதேவன் ஒருத்தர். ஞானேஸ்வரர்கிட்ட போய் ஞானத்தை அடைய வேண்டி வந்தது இல்லையா அவருக்கு. அவர் 1500 வருஷம் இருந்தாராம் யோகத்தினால. அப்புறம் அவ என்ன எழுதணும்னு தெரியல. அவர் ஞானேஸ்வரருக்கு ஒரு லெட்டர், பிளாங்கா லெட்டர் எழுதி அனுப்பினார். என்ன நமஸ்காரம்னு எழுதினாரா. அப்புறம் அவர் எனக்கு 1200 வருஷம் ஆச்சு, இந்த பையனுக்கு 15 வயசு பையனுக்கு நான் எப்படி நமஸ்காரம் பண்றது? சரி குழந்தைன்னு கூப்பிட்டு, அவர் பெரிய ஞானி, எப்படி என்ன எழுதணும்னே தெரியல அவருக்கு. பிளாங்கா ஒரு இது அனுப்பினார், ஒரு புர்ஜபத்திரத்தை. அதை பார்த்துட்டு அந்த ஞானேஸ்வரோட தங்க அந்த பொண்ணு முக்தாபாய் சொல்றா, 1200 வருஷம் இருந்து இவர் பிளாங்க் பேப்பரா இருக்காருன்னு தான் அந்த பொண்ணு. இவ்வளவும் நம்ம என்னதான் அடைஞ்சாலும் இதெல்லாம் இன்னைக்கு சயின்ஸ் இன்னொரு பக்கம் இதே இதை மெட்டீரியல் இட் இஸ் ஆல்ரெடி ப்ரூவ்டு. இதெல்லாம் மேட்டர் தான் ப்ரூவ் பண்ணி கொடுத்து, மேட்டர்னால பண்ண முடியற அற்புதம் தான் ப்ரூவ் பண்ணி கொடுத்து. சித்திகள் எல்லாமே, சித்திகள் எல்லாம் பிரத்தியாரை பிரமிக்க வைக்க முடியுமே தவிர சித்தனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. சித்தனுக்கு பிரயோஜனமே இல்லை. சித்தி எல்லாம் பிரத்தியாருக்கு வேணா பிரமிப்பா இருக்கும், ஐயோ என்னெல்லாம் பண்றா அப்படின்னு. சித்தனுக்கு அது ஒரு பெரிய பந்தம், அது ஒரு பெரிய பர்வர்ஷன், எனி கைண்ட் ஆஃப் பவர். ஏன்னா நம்ம படிப்பு ஒரு சித்தி தானே இல்லையா? எதுவுமே ஒரு சித்தி தான்.
அதனால சித்தி அல்ல இங்கே. அந்த சித்திகள் ஒன்றுலாம் எப்படி வித்தை தான். இதெல்லாம் ஞான திருஷ்டிங்கிறது எதையோ பல விஷயங்கள் எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிறதெல்லாம் விட்டு தான் நிம்மதியா மௌனமா இருக்கணுங்கிற போது இங்க அங்க நடக்கிறது தெரிஞ்சுக்கிறது, இங்க நடக்கிறது தெரிஞ்சுக்கிறது, அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுனால என்ன பிரயோஜனம்? குப்பையை தான் தலையில ஏற்றிக்கிறோம். அதனால சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர் அப்படின்னு எடுத்துப்பாங்க. ஸ்வரூபத்துல நிச்சலமா இருக்கிறத விட பெரிய ஒரு சித்தி கிடையாது. தான் தன் நிலையில தவறாம நகராம விகல்பமின்றி இருக்கிறது தான் பெரிய சித்தி. சும்மா இருப்பதுதான் அரிது 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 அப்படின்னு. சும்மா இருக்கும் சுகம். சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர். சும்மா இருப்பதாவது மனதை ஆத்மஸ்வரூபத்தில் லயிக்க செய்வதே. சும்மா இருப்பதுன்னா என்ன அப்படின்னாக்கா, சரீரத்தை சும்மா வச்சுக்கிறதானா தான் தானாய் இருக்கிறது. பகவான் அது இருந்தே காட்டித்து. சில பேர் எங்களுக்கு ஏதாவது உபதேசம் கொடுங்கோ சுவாமின்னா அப்படியே இருக்கும். 1/2 மணி நேரம் 3/4 மணி நேரம். சில பேர் கேட்பா, சில பேர் புரிஞ்சு விடுவா, இதுவேதான் உபதேசம் நோட்டு. அந்த இருப்பு இருக்கே, பகவானை நேரடியா பார்க்காத வாழ்க்கை வேணா அவர் பேசாம இருந்தார் அப்படி இப்படி எல்லாம் சொல்லுவான். நேரடியா விவேகத்தோட பார்த்தவாளுக்கு தெரியும், that very abidance spoke volumes. அந்த இருப்பு இருக்கே, அந்த இருப்பு விஸ்வநாத சுவாமி சொல்லுவார், மகா பண்டிதர் வாழலாம். என்னவோ 4 புஸ்தகத்தை படிச்சுட்டு அறகுறையா சாஸ்திரத்தை சம்பிரதாயமும் இல்லை ஒண்ணும் இல்லை படிச்சுட்டு நம்ம இன்னும் சம்பிரதாயம் பேசிக்கணும். சம்பிரதாயமா ரிஷி துல்லியமா இருக்கிற வாழ்கிட்ட கத்துண்டு வேதாத்தியனம் பண்ணி சாஸ்திரம் அத்தியனம் பண்ணி பகவான்கிட்ட எல்லாம் குழந்தைகள் மாதிரி இருந்து வாழலாம். அதெல்லாம் விஸ்வநாத சுவாமி சொல்லுவார், எப்படி பகவான் கத்துக் கொடுத்ததுன்னா இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டிட்டு சொல்லி காட்டுறது கூட இல்லை, இருந்ததை இருந்தபடி இருந்து காட்டித்து, தான் அதுவா இருந்து காட்டித்து அப்படின்னு. அதனால அந்த மாதிரி ஒரு நிலை, அதுக்கு தான் மௌனம் அப்படிங்கிறது. பகவான் சும்மா இருத்தல்ங்கிறது இட்ஸ் நாட் அன் ஆர்டினரி திங். அது சும்மா வாய் கிழிய சில பேர்லாம் பகவானோட நிலையை பத்தி எல்லாம் பேசி விடுறான். பகவானோட நிலையை பத்தி எல்லாம் ரொம்ப கேஷுவல் ரிமார்க்ஸ் எல்லாம் சில பேர் பண்ணி விடுறான். அதுக்கு காரணம் என்னன்னாக்கா, சில சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம்ஸ்னாலதான் அப்படியெல்லாம் வாயிலேருந்து வார்த்தைகள் வெளியில் வந்துடுறது. அந்த நிலை அவ்வார் அறிவார் அறிவது அல்லால் எவ்வாறு இன்னொருத்தருக்கு இசைவிப்பதுவே அப்படின்னு அருணகிரிநாதர் கேட்டார். அதை எப்படி சொல்லி தெரிவிக்க முடியும்? அதை அவ்வாறே அறியணுமே தவிர அதை இன்னொருத்தருக்கு வார்த்தையினால சொல்லி தெரிவிக்க முடியாது. அதைதான் இங்க சொல்றது, சும்மா இருப்பதற்குத்தான் ஞான திருஷ்டி என்று பெயர். சும்மா இருப்பதாவது மனதை ஆத்மஸ்வரூபத்தில் இருத்த செய்வதே, லைக்க செய்வதே அன்றி பிறர் கருத்து அறிதல், முக்காலம் உணர்தல், தூரதேசத்தில் நடப்பனவ அறிதல் ஆகிய இவை ஞான திருஷ்டி ஆக மாட்டா. கடந்த காலத்தில் இருக்கிறது தெரிஞ்சுக்கிறது, வரப்போற காலத்தில் தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ஒரு சித்தி தான். அது ஒன்றும் ஞான திருஷ்டி இல்லை. ஸ்வரூபத்தில் இருந்து அதை தவிர எதுவும் இல்லாம இருக்கிறதுக்கு தான் ஞான திருஷ்டின்னு பேரு. இல்லாம முக்காலம் உணர்தலோ பிறர் கருத்து அறிதலோ எல்லாம் ஒரு தரத்துல ஒரு குழப்பம். வரவாளோடெல்லாம் மனசு நமக்கு தெரிய ஆரம்பிச்சு கொடுத்தானா நமக்கும் முனிசிபாலிட்டி கிளீனருக்கும் ஒரு வித்தியாசம் கிடையாது. முனிசிபாலிட்டி கிளீனர் குப்பை பொறுக்கின்றே இருக்கிற மாதிரி தான் நம்மளும் எல்லாரோட மனசையும் தெரிஞ்சா பைத்தியம் பிடிக்கிறதுக்கு அவ்வளவு நாள் வேண்டாம் இல்லையா? அதனால எல்லாருக்குள்ளே இருக்கிற ஆத்மஸ்வரூபத்தை பார்க்கணுமே தவிர மனசை யாராவது போய் பார்ப்பாளாம். அதனால பிறர் கருத்து அறிதலோ முக்காலம் உணர்தலோ ஒன்றும் ஞான திருஷ்டி ஆகாது அப்படிங்க.
நிராசைக்கும் ஞானத்திற்கும் சம்பந்தம் என்ன? நிராசையே ஞானம். நிராசைனாக்க ஆசை அற்ற நிலை, ஆனந்த நிலையே ஞானம். நிராசை வேறு, ஞானம் வேறு அன்று. உண்மையில் இரண்டும் ஒன்றே. நிராசை என்பது ஒரு பொருளிலும் மனம் செல்லாமல் இருப்பது. ஞானம் என்பது ஒரு பொருளும் தோன்றாது இருப்பது. ஆசாஹி பரமம் துக்கம், நைராசியம் பரமம் சுகம் அப்படின்னு பாகவதம். இதுலயுமே மனசு ஆசைப்படாம இருக்கிறது நைராசியம். எந்த விஷயமும் ஆத்மாவிலே இந்த அந்நியமா தோன்றவே இல்லைன்னா ஞானம்னு பேர் இருக்கு. அதனால இது ரெண்டும் தான் வித்தியாசம். என்றால் அந்நியத்தை நாடாதிருத்தல் வைராக்கியம், அல்லது நிராசை தன்னை விடாது இருத்தல் ஞானம். வார்த்தைகள்லாம் அந்த ரிஷி புரோக்தம் போமே. அந்நியத்தை நாடாதிருத்தல் வைராக்கியம், தன்னை விடாது இருத்தல் ஞானம். தன்னை விடாதிருத்தல் ஞானம். தன் ஸ்வரூபத்தை விட்டு கவனம் விலகாம இருக்கிறது ஞானம். அந்நிய விஷயத்தை நாடாம இருக்கிறது வைராக்கியம். அந்நிய விஷயத்தை நாடாம இருக்கிறது இதுக்கு அனுகூலம், தன்னை விடாம இருக்கிறது அனுபவம். ஒன்னு இதுக்கு அனுகூலம், இன்னொன்னு அனுபவம். அனுகூலம் என்னது? வைராக்கியம். அனுபவம் என்னது? ஞானம். அனுபவமோ தன்னை விடாதிருத்தல், அந்நியத்தை நாடாதிருத்தல். அந்நியத்துல மனசை விடாம இருக்கிறது வைராக்கியம், தன் ஸ்வரூபத்தை விடாம இருக்கிறது ஞானம். விசாரணைக்கும் தியானத்திற்கும் பேதம் என்ன? விசாரணைனா என்ன? தியானம்னா என்ன? விசாரணையாவது தன்னிடத்திலேயே மனதை வைத்துக் கொண்டிருப்பது. ஆத்ம விசாரம்ங்கிறது கேவலமான சித் ஸ்வரூபத்தில் நிறுத்துறது தான். அதுதான் அதோட பலன். தியானமாவது தன்னை பிரம்மம் என்றும் சச்சிதானந்தம் என்றும் பாவிப்பது. தியானத்துல மனசை உபயோகப்படுத்தி அந்த பிரம்மம், நான் ஆத்மா, நான் பிரம்மம், நான் நித்திய சுத்தமான வஸ்து, ஆகாசம் போல இருக்கிற பொருள், களங்கமில்லாத வஸ்து, எனக்கு எந்த பந்தமும் கிடையாது, நான் ஆத்மா அப்படின்னு தியானம் பண்றது தியானம். அது தியான யோகம். சில பேருக்கு அது ஞான யோகத்துக்கு முன்னோடியா தேவைப்படும். ஆனா ஞான யோகம்ங்கிறது என்னன்னா தன்னுடைய ஸ்வரூபத்தை தெள்ள தெளிய பார்த்து ஸ்வரூப நிஷ்டைய பழகிறது தான் ஞானமே தவிர அதுல மனோவியாபாரம் இல்லை. இது அது நினைக்கிற மனோவியாபாரம் அதுல இல்லை. முக்தி என்றால் என்ன? இதுக்கு பகவானோட பதில் ரொம்ப ஆச்சரியம். முக்தினா என்னன்னு கேட்கிறார். பந்தத்தில் இருக்கும் தான் யார் என்று விசாரித்து தன் யதார்த்த ஸ்வரூபத்தை தெரிந்து கொள்வதே முக்தி. பந்தத்தில் யாரு இருக்கா அப்படின்னு பாரு. நான் இருக்கேன், நான் யாரு, நான்கிறது என்ன, நான்கிறதோட ஸ்வரூபம் என்ன அப்படின்னு ஆட, நான்கிறது நித்திய முக்த ஸ்வரூபமா, நித்திய சுத்த புத்த முக்த ஸ்வபாவமான சைத்தன்ய மாத்திரமா, உணர்வு மாத்திரமா, ஹிருதயத்தில் பிரகாசமாகிற ஆத்மாவோட இயல்பு நிலை, அதோட நேச்சுரல் ஸ்டேட். த வெரி நேச்சர் ஆஃப் த செல்ஃப் இஸ் ஃப்ரீடம். த வெரி நேச்சர் ஆஃப் த செல்ஃப் இஸ் என்லைட்டன்மெண்ட். த வெரி நேச்சர் ஆஃப் த செல்ஃப் இஸ் ரியலைசேஷன். That I itself is freedom. The moment you recognize the I, you know that it has nothing other than itself in it. அது பூர்ணம். அந்த பூர்ணத்துவத்தை தெரிஞ்சுக்கிறதே முக்தி அப்படின்னு பகவான் பூர்த்தி பண்றது. இப்படி இந்த நான் யாருங்கிற இந்த பிரகரண கிரந்தத்தை 2 வருஷமா 7 நாள் 14 நாள் உபன்யாசமா நாம பண்ணி சமர்ப்பணம் பண்ணியிருக்கோம். அது இந்த ஒரு சின்ன கிரந்தத்தை படித்தாலே போறோம். அதில் வார்த்தைகளில் ஏதாவது சந்தேகத்துக்காக வேணுமானால் இது நமக்கு உபயோகப்படும். அதுக்கு மேலே இதை சிரவணம் பண்ண 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 நம்ம மனசு ஆத்ம விசாரத்தில் ஈடுபட்டு ஆத்மானுபவத்தை அடையும் அப்படிங்கிறது பகவானோட வார்த்தையை உபயோகப்படுத்தி சொல்லுவோம். திண்ணம் அப்படின்னு அது அந்த மாதிரி நமக்கு ஒரு
ஸ்ரத்தா பக்தியோட பண்றதுக்கு இருக்கிற ஊக்கத்தை பகவான் கொடுக்கட்டும். கடந்த வருஷங்கள் எல்லாம் பண்ணின உபன்யாசங்கள்லாம் சிரவணம் பண்ணவாதான் நீங்கள்லாம். இனிமே அடுத்த வருஷம் பகவான் நமக்கு என்ன சஜஷன் கொடுக்குறாரோ அதுக்கு தகுந்தபடி காலையில் என்ன விஷயம் வேணுங்கிறது அப்போ பார்த்துப்போம். இதுவே நான் யாருங்கிறது அப்புறம் தேர்ந்தெடுத்தது தான். முதல்ல பகவத்பாதாளோட தசஸ்லோகி சொல்லாமான்னு நினச்சிட்டு இருந்தது. அப்புறம் தமிழ் கிரந்தமே வேணுங்கிற மாதிரி ஒரு விருப்பம் நிறைய பேருக்கு ஏற்பட்டதுனால இதையே திருப்பி எடுத்துட்டோம். அதனால இந்த ஒரு சீரீஸ் அப்படியே போகிறது. அடுத்த வருஷம் பகவான் என்ன நமக்கு ஆத்யம் கொடுக்கிறாரோ அதுக்கு தகுந்தபடி ஏதாவது ஒரு கிரந்தத்தை எடுத்துப்போம், பார்க்கலாம். அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல அருணாச்சல சிவ அருணாச்சல சிவ அருணாச்சல